அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரிதன் லிர்ரஹ்மான் வரஹ்மன் லிஷைத்தான். ஃபிக்ஹ் சட்டத்தொடரில் கடந்த வாரம் ஹாஜி பெருமக்கள் துல்ஹஜ் 8ஆம் பிறையிலிருந்து தங்களுடைய ஹஜ்ஜு கிரிகைகளை கடமைகளை நிறைவேற்ற தொடங்குகிற விஷயத்தை நாம் நினைவு கூர்ந்தோம். மினாவிற்கு வருகை தருகிறார்கள். 8ஆம் நாள் 9ஆம் நாள் அரபாத்து வந்து அடைகிறார்கள். அங்கே மாலையிலே சூரியன் அஸ்தமாகிற வரை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், பிரார்த்தனைகளிலே மூழ்குகிறார்கள். பின்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய கிருபையினாலே அவர்கள் முஸ்தலிஃபா புறப்படுகிறார்கள். முஸ்தலிஃபா வந்து வானம் பார்த்த அந்த பூமியில் வெறும் தரையில் அவர்கள் படுத்துறங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசமின்றி மக்ரிப் இஷா தொழுகையை முஸ்தலிஃபாவிலே வைத்து ஜம்மு செய்து தொழுவார்கள். ஒரு பாங்கு ஒரு இகாமத்து அடிப்படையில் அல்லது ஒரு பாங்கு 2 இகாமத்து அடிப்படையில் தொழுகையை நிறைவு செய்து இரவு நேரத்தில் அவர்களால் எந்த அளவுக்கு அமல்களில் திக்ருகளில் ஈடுபட முடியுமோ ஈடுபட்ட கையோடு நிம்மதியாக தூங்கி எழுந்து அதற்கு பின்பு ஃபஜ்ரு தொழுகையையும் நிறைவேற்றி வெகு நேரம் துஆவில் ஈடுபட்டு விட்டு மினாவை நோக்கி புறப்படுகிறார். இதுவரை நாம் கடந்த வாரம் நினைவு கூர்ந்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினாலே சூரியன் உதித்ததற்கு பின்னாலே மினா வந்து அடைகிறார்கள் லட்சோப லட்ச ஹாஜி பெருமக்கள். தொடர்ந்து அவர்களுடைய அமல்கள் ஆரம்பிக்கின்றன. 3 கல்லெறிகின்ற இடம் இருக்கிறது. ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, அகபா. 1ஆம் 2ஆம் கல்லெறிகின்ற இடங்களிலே அவர்கள் கல்லெறிய வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்தலிஃபாவில் இருக்கிற போதே ஒரு 70 கற்களை பொறுக்கிக் கொள்வார்கள். அவர்கள் எந்த இடத்துல தங்குகிறார்களோ அங்கேயே அவர்களுக்கு பொடி கற்கள் கிடைக்கும். மிசுலு ஹசல் ஹதஃப் என்பார்கள், கூழாங்கற்களை போன்று அதை எடுத்துக்கொள்வார்கள். எனவே அவர்கள் அந்த 10ஆம் நாளன்று மினாவுக்கு வந்து அடைந்ததற்கு பின்னாலே 3ஆம் இடம் சைத்தானை கல்லெறிகின்ற இடத்திற்கு ஜம்ரத்துல் அகபா என்பார்கள். அதற்கு அங்கே சென்று அவர்கள் சைத்தான் உடைய அந்த தூண், ஒரு அடையாள தூண் இருக்கும். அங்கே 7 கற்கள் எரிகிறார்கள். 7 கற்கள் எரிகிற போது அதை ஒரு விளையாட்டுத்தனமாக, அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கல்லெறியக்கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்று பின்னணியை வைத்து. எனவே நாம் ஒரு முக்கியமான வாஜிபிலே ஈடுபடுகிறோம் என்கின்ற அந்த நற்சிந்தனையோடு இறை அச்சத்தோடு அவர்கள் கல்லெறிய வேண்டும். அருகே சென்று சைத்தானு கல்லெறிகின்ற இடத்துல ஒவ்வொரு கல்லாக எடுத்து வீச வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரிதன் லிர்ரஹ்மானி வரஹ்மன் லிஷைத்தானி. அதைத்தான் நான் பாடத்தை தொடங்கும் போது எடுத்துரைத்தோம். அல்லாஹுடைய திருப்பெயரால் கல்லெறிகின்றேன், அல்லாஹ் மிக பெரியவன். ரஹ்மானை நான் திருப்திப்படுத்துகிறேன், ஷைத்தானை நான் மூக்குடைய செய்கிறேன் என்பது அதனுடைய பொருளாகும். ரஹ்மன் லிஷைத்தானி. காரணம், ஷைத்தான் வழிகெடுக்க பார்த்தான் முன்னோர்களை, நல்லோர்களை. ஆனால் சைத்தானுக்கு கட்டுப்படவில்லை. எனவே அவர்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் எப்படி சைத்தானுடைய சேஷ்டைகளுக்கு விஷமங்களுக்கு கட்டுப்படவில்லையோ அதே போன்று நானும் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டேன் என்கின்ற அடிப்படையில் தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரிதன் லிர்ரஹ்மானி வரஹ்மன் லிஷைத்தான் என்கின்ற வாசகங்களை சொல்லியவாறு ஒவ்வொரு கல்லாக எறிவார்கள். அதற்கு பின்பு கல்லெறிந்த கையோடு அவர்கள் புறப்பட்டு விடுவார்கள். அந்த இடத்தில் வைத்து துஆ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது 1ஆம் கல்லெறிய ஆரம்பிக்கிறார்களோ அப்போதே தல்பியாவை நிறுத்தி விடுவார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியாவை நிறுத்தி விடுவார்கள். கல்லெறிகிற இடத்திற்கு செல்லும்போது தல்பியா சொல்லியவாறு செல்வார்கள். லட்சக்கணக்கான மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் முழங்கியவாறு செல்வார்கள். முதல் கல் எரிய ஆரம்பிக்கிற போதே அவர்கள் தல்பியாவை நிறுத்தி விடுவார்கள், நிறுத்திவிட வேண்டும். அடுத்தபடியாக அன்றைக்கு 10ஆம் நாள் அன்றைக்கு கல்லெறிகின்ற அந்த கடமை நிறைவேறிய கையோடு அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்றால் குர்பானி கொடுக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், சிலர் அல்லது பலர்
மன்ஹர் என்கிற இடம் இருக்கிறது. நேரடியாக அங்கே சென்று ஆடு ஒட்டகையில் விலை பேசி வாங்கி குர்பானி கொடுப்பார்கள். அது அந்த நடைமுறை இப்போது குறைந்திருக்கிறது. பேங்கிலே பணம் செலுத்தியிருப்பார்கள், அல்லாஜி பேங்கிலே பணம் செலுத்தியிருப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் சவுதி அரசாங்கம் மூலமாக குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கும். குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பின்பு என்ன செய்வார்கள், தலைமுடி இறக்கி விடுவார்கள். ஒன்று கட்டிங் பண்ணுவார்கள் முழுமையாக, அல்லது அவர்கள் தலைமுடி முழுவதுமாக மடித்து கொள்வார்கள். இதுவும் ஒரு வாஜிபான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு பின்பு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி என்னவென்று கேட்டால், அதுவும் குறிப்பாக தலைமுடி இறக்குவது என்பது ஹரம் ஷரீஃபுடைய இந்த எல்லைக்குள் தான் இறக்க வேண்டும். அங்கிருந்து பயணம் புறப்பட்டு ஹரம் ஷரீஃபை தாண்டி ஜித்தா போகிற வழியில் அங்கும் இங்குமாக அவர்கள் தலைமுடி இறக்கக்கூடாது. ஹுதூதுல் ஹரம் என்று ஹரமனுடைய இந்த எல்லைகள் இருக்கின்றன, அடையாளம் போடப்பட்டிருக்கும், அடையாள தூண்கள் இருக்கும், அடையாளம் இடப்பட்ட அந்த ஆர்ச் இருக்கும். அதை பார்த்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து முக்கியமாக செய்ய வேண்டிய அந்த பணி, எப்போது அவர்கள் தலைமுடி இறக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் சாதாரணமான ட்ரெஸ்ஸுக்கு மாறிவிடலாம். துல்ஹஜ் 8 அன்னைக்கு அவர்கள் எஹ்ராம் அணிகிறார்கள். எஹ்ராம் அணிந்த கையோடு அவர்கள் தலைமுடி இறக்கிய கையோடு நன்கு குளித்துவிட்டு சாதா உடைக்கு மாறிக்கொள்ளலாம். சாதா உடைக்கு மாறிக்கொண்டு வளமையான உடைகளுக்கு மாறிக்கொண்டு அவர்கள் மெயினாக முக்கியமாக தவாஃபு ஜியாரா செய்ய வேண்டும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். அதான் தவாஃபுல் ஃபர்லாக இருக்கிறது, கடமையான தவாஃப். அதனுடைய நேரம் எப்போதிருந்து துவங்குகிறது என்று கேட்டால், அந்த 10ஆம் நாள் காலையிலிருந்தே துவங்கி விடுகிறது. மாஷா அல்லாஹ். அன்றைக்கே அவர்கள் தவாஃபு ஜியாராவை நிறைவேற்றுவது மிக மிக சுருக்கமாக மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். பைத்துல்லாவை இறை இல்லத்தை 7 முறை ஏற்கனவே நாம் பேசிய பிரகாரம் தவாப் செய்கிறார்கள். பலம்மா தாப்பல் ஜியாரா ஹல்லலகுன் நிசாவாயுதா. அதற்கு பின்பு மனைவிமார்களோடு அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பது ஹலாலாகி விடுகிறது. முதலிலே தலைமுடி இறக்கிய கையோடு சாதாரண ட்ரெஸ் பண்ணுவதற்கு அனுமதி உண்டாகிறது. எப்போது தவாப் ஜியாரா நிறைவேற்றுகிறார்களோ ஹஜ் கடமைகள் யாவும் அங்கே நிறைவேறிவிடுகின்றன. அப்போது அவர்கள் சாதாரண நிலைமைக்கு மாறுகிறார்கள். கணவன் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கேள்வி, தவாப் ஜியாரா செய்கிற போது அவர்கள் ரமல் இலுத்திபா செய்ய வேண்டுமா? ரமல் என்றால் சற்று குதித்து செல்வது. இலுத்திபா என்றால் வலது தோல் புஜம் திறந்து துணியை இடது பக்கமாக போட்டுக்கொள்வது. இது உண்டா என்று கேட்டால், ரமல் மட்டும்தான் ஒன்று, இலுத்திபா கிடையாது. ரமல் மட்டும்தான் ஒன்று, இலுத்திபா கிடையாது. ரமல் என்றால் 3 சுற்றுக்கள் மட்டும் அப்படியே சற்று மல்யுத்த வீரர்கள் போன்று குதித்து செல்ல வேண்டும். இலுத்திபா செய்ய வேண்டியது கிடையாது. இலுத்திபா என்றால் எஹ்ராமுடைய எடுத்து காரணம் அவர்கள் சாதாரண உடைக்கு மாறிவிடுகிறார்கள். சாதாரணமான உடைக்கு மாறிவிட்ட பின்னாலே அந்த எஹ்ராம் துணியை வலது தோல் பூஜைத்தை திறந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய துணியை இடது பக்கம் போட வேண்டிய ஒரு தேவை இருக்காது. மாஷா அல்லாஹ். தவாஃபு ஜியாராவுடைய காலகட்டம் எதுவரை என்று கேட்டால் 10, 11, 12, 12ஆம் மாலை வரை அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் நாளே அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் மாஷா அல்லாஹ் மிக சிறப்பு. ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் செய்கிற போது லவ்தாஃப தவாஃபு ஜியாரா பாத குரூபு ஷம்ஸின் யௌமிசானி அஷர், அதுவும் 12ஆம் நாள் சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்னாடியே முடித்து விட வேண்டும். தவாப் ஜியாரா அந்த கடைசி தவாபில் நமக்கு நேர அவகாசம், கால அவகாசம் நிறைய இருக்கிறது. 10ஆம் நாள், 11ஆம் நாள், 12ஆம் நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாலே ஒருவர் தவாப் ஜியாரா செய்தார் என்றால் அவர் தம்மு கொடுக்க வேண்டும், ஹதி கொடுக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும். மாஷா அல்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினாலே கடமை நிறைவேறுகிறது. அதற்கு பின் மறுபடியும் மினா வருகிறார்கள். மினா வந்ததற்கு பின்னாலே 10ஆவது நாளுக்கு பின்னாடி 11, 12 இந்த 2 நாட்களும் அவர்கள் மினாவிலேயே தங்கி அது வாஜிபாக இருக்கிறது. 2 நாட்களுமே அவர்கள் 3 சைத்தானுக்கும் கல்லெறிய வேண்டும். ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, அகபா 3 சைத்தான்களில் முதல் 2 சைத்தான்களுக்கு நாம் சொன்ன பிரகாரம் கல்லெறிந்து விட்டு வலது பக்கமாக சென்று துவாக்களில் ஈடுபட வேண்டும். துவாக்களில் ஈடுபட்டோம் என்றால் அந்த நேரத்தில் நாம் கேட்கிற துவாக்கள் கபூலாகும். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, துவா கபூலாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. ஆனால் 3ஆம் சைத்தான் ஜமரத்துல் அகபா 10ஆம் நாள் நாம் சொன்னது போன்று 3ஆம் இடத்துல சைத்தானு கல்லறிந்ததற்கு பின்பு துவாவில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக அவர்கள் மினாவுக்கு புறப்பட்டு வந்துவிடலாம். கடைசியாக இறுதியாக அன்பான பெருமக்களே,
12 நாட்களோடு கிட்டத்தட்ட ஹஜ்ஜினுடைய கடமைகள் நிறைவேறுகின்றன. 8, 9, 10, 11, 12. 12 அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாலே புறப்பட்டு விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டால் 13ஆம் நாளும் அங்கே தங்க வேண்டும். 13ஆம் நாளும் தங்க வேண்டும். மொத்தத்திலே 5 நாட்கள் ஆகிவிடுகிறது. அன்பு சகோதரர்களே, அது பற்றி குர்ஆன் ஷரீஃப் சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிற போது ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மா அலை வமன் தஅஹ்ஹர ஃபலா இஸ்மா அலை. 12 நாட்கள் 12ஆம் நாட்களுக்குள்ளேயே ஒரு ஹாஜி மக்காவுக்கு திரும்பி விட்டார், அசிசியாவுக்கு திரும்பி விட்டார் என்றால் குற்றமில்லை. அதே போன்று கூடுதலாக ஒரு நாள் இருந்தால் குற்றமில்லை. தக்வாதான் முக்கியமாக லிமனி தகா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை முக்கியமாக ஹாஜி பெருமக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே சூரியன் அஸ்தமிப்பதற்கு உள்ளேயே அவர்கள் கிளம்பி விட்டார்கள் என்றால் 13ஆம் நாள் தங்க வேண்டிய அவசியமில்லை. சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டால் அங்கே தங்கிவிட்டு புறப்பட வேண்டும். கூடி மட்டும் புறப்பட்டு விடுவார்கள். காரணம், கூடாரங்களை பிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. இதான ஹஜ்ஜினுடைய கிரியைகள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கடமைகளை, இந்த வாஜிபுகளை, சுன்னத்துகளை தெரிந்து எந்த அளவுக்கு இபாதத்துகள் 5 வேளை தொழுகையை ஜமாத்தோடு தொழுவது, ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, மஸ்ஸு ஹைஃப், மினாவிலே மஸ்ஸு ஹைஃப் பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே சென்று அல்லாவை தொழுவது. மஸ்ஸ ஹைஃபுக்கு பக்கத்தில் தான் அங்கே ஜமராக்கள் இருக்கின்றன, சைத்தான்களுக்கு கல்லெறிகின்ற இடங்கள் இருக்கின்றன. எனவே அங்கே சென்று தொழுகையை நிறைவேற்றுவது, இது போன்ற நற்காரியங்களில் இந்த ஹஜ் கிரியைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நாம் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோமாக. லட்சோபலட்ச ஹாஜி பெருமக்கள் யாவரும் எல்லா கடமைகளும் எல்லா வாஜிபு சுன்னத்துகளையும் நிறைவான முறையில் சிறப்பான முறையில் நிறைவேற்றி அவர்கள் இறை பொருத்தம் உடையவர்களாக தாயும் திரும்ப அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.